Hello friends, welcome to my channel Beginner to Banker. So என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஆல். ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அந்த கான்செப்ட் நேம் வந்து டைம்ஸ் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்னோட பிரின்சிபல் வேல்யூ வந்து எக்ஸாக்டாக ஒரு அமௌண்ட் கொடுக்கலன்னா நான் அந்த பிரின்சிபல் வந்து எப்போயுமே 100x தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் எக்ஸாக்டாக கொடுக்கலனா நான் அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து 100 தான் அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி அசம்ஷன் பண்ணி தான் இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஏ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years. ஃபைண்ட் ரேட் பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து எனக்கு பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸையும் டபுள் இட் செல்ஃப்னு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பிரின்சிபல் வேல்யூ வந்து நான் 100ன்னு அச்சீவ் பண்ணுறேன். சரிங்களா? பிரின்சிபல் வந்து 100ன்னு அச்சீவ் பண்ணுறேன். டபுள் இட் செல்ஃப்னா 200. அப்போ என்னோடய பிரின்சிபல் வேல்யூ வந்து 100, டபுள்ஸ் ஆகுதுன்னா 200. அந்த 200 என்னென்னா அமௌண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அதான ஃபார்முலா. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய அமௌண்ட்டு வந்து 200ன்னு தெரியும், பிரின்சிபல் வந்து 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 100 rupees. சரிங்களா? ஸோ அதனால் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்து 100ன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ ரேட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக 100%ன்னு போட்டக்கூடாது, அது தப்பு. இந்த 100 என்னென்னா 10 years இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு 10 years இருக்குல்ல, இந்த 10 yearsக்கு சேர்த்து தான் 100. ஸோ இப்போ 1 yearக்கு எவ்வளோ ரேட் பெர்சன்டேஜ் எப்படி பெறான்னு தானே பார்ப்போம். ஸோ 1 yearக்கு வந்து 10. நான் அந்த பாக்ஸில் போட்டிருக்கலாம், முக்கியமான ஹிண்ட்டு அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ 10 yearsக்கு வந்து 100. ஸோ 1 yearக்கு வந்து 10. ஸோ இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 அப்பான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல 100 ஈக்குவல் டு 10%. ஏன் 10% போட்டோன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த 10 yearsக்கு சேர்த்து தான் இந்த 100. ஸோ 1 yearக்கு வந்து 10. ஸோ 10 அப்பான் பிரின்சிபல் வந்து 1/10 வரும். ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 10% தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ரேட் பர்சன்டேஜ் தெரிகிறதுக்காக. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். ஸோ ரேட் வந்து 10%. சரிங்களா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஏ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் thrice itself in 5 years. ஃபைன் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் வந்து நான் 100ன்னு அசியூம் பண்ணுவேன். என்னோடய அமௌண்ட்டு வந்து thrice itselfனா 300ன்னு அசியூம் பண்ணுவேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 200ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 200 என்னென்னா 5 yearsக்கு சேர்த்து தான் 200. ஸோ 1 yearக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 14 வருமா? புரியுதுல்ல? ஸோ பிரின்சிபல் வந்து 100, அமௌண்ட் வந்து 300, இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் 200. இந்த 200 என்னென்னா இந்த 5 yearsக்கு சேர்த்து வந்து 200. ஸோ 1 yearக்கு வந்து 40 rupees வரும். ஸோ ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 40 இருக்குல்ல, 40 அப்பான் 100 இன்ட்டு 100. ஸோ என்னோடய ரேட் பர்சன்டேஜ் வந்து 40%. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் இப்படி எடுத்து எழுதணும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டெப் வரையும் ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். 1 yearக்கு வந்து 40னா நம்ம பிரின்சிபல் வேல்யூ 100 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 40 அப்பான் 100னா 40%ன்னு போட்டுடலாம். சரிங்களா? இந்த 2 சம்முக்கு மட்டும் நான் உங்களுக்கு ரைட் டவுன் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிட்டேன் இல்லைங்களா? ஸோ ஆனால் இந்த மாதிரி சம்ஸை வந்து எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் இல்லாமல் டைரெக்டாக மைண்டில் யோசிக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஏ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் டபுள் இட் செல்ஃப்னு இருக்கா, நம்ம என்ன செய்வோம், பிரின்சிபல் வந்து 100 இருப்போம். டபுள் இட் செல்ஃப்னா அமௌண்ட் வந்து 200. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 100. சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 10%. புரியுதுங்களா? ஏ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் thrice இட் செல்ஃப் இருக்காங்க. thriceனா 300, அமௌண்ட் வந்து 300னா இன்ட்ரெஸ்ட் வந்து 200 இருக்குமா? 200 ஃபார் எத்தனை இயர்ஸுக்குன்னா 5 yearsக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40%. இதே சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times இட் செல்ஃப் ஆஃப் த பிரின்சிபல் இன் 25 years. ஃபைன் ரேட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 4 timesனால் நம்ம என்ன செய்வோம், 300ன்னு போடுவோமா? 400 வந்து அமௌண்ட்டு, 100 வந்து பிரின்சிபல். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 300 upon 25 years.
ஸோ 12%. புரியுது என்ன பண்ணுறேன்னு? ஸோ இந்த மாதிரி டைப்புக்கெலாம் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணாலும் அப்படி தான் வரும். ஸோ 5 × 40 200 வந்துருச்சா, 10 × 10 100, 25 × 12 வந்து 300 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள். A sum of money becomes 150 of the principal is in 12.5 years. Find rate percentage கேட்டிருக்காங்க. 150 of the principalனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? அதாவது பிரின்சிபல் வந்து எனக்கு வந்து 100, 150 of the principalனால் எனக்கு அமௌண்ட் வந்து 150, சரிங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 50 வருமா? ஸோ 50/12.5 4%. புரிதல் என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம்ஸில் அப்ரோச் பண்ணணும் ஒரு சம்மை, சரிங்களா? அண்ட் ரேட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 100 எடுத்துன்னு அசியூம் பண்ணுங்கள் டைம்ஸ் கான்செப்டில், சரிங்களா? டபுள்ஸு ட்ரிபிள்ஸு எல்லாம் இருக்கும்ல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பிரின்சிபல் வந்து இனிஷியலாக 100 அசியூம் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் சொல்கிறாங்களோ அதிலேருந்து 100 மைனஸ் பண்ணால் போதும். இப்போ டபுள்னால் 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ்னால் 200, 200ல் 100 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 100. 4 டைம்ஸ்னால் 400 வரும், 100 மைனஸ் பண்ணோம்னா 300. 300 அப்போ 25 இயர்ஸ்னால் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 12% கிடச்சிரும், சரிங்களா? ஸோ இந்த ரேட் பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் செட் பார்ப்போம். இதே மாதிரி லாஸ்ட்டு செஞ்ச மாதிரி பென் இல்லாமல் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம், சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். A sum of money becomes 2.6 times in 80 years. Find rate percentage. அதாவது என்னோடய பிரின்சிபல் வந்து 2.6 டைம்ஸ் ஆகுது. 2.6 டைம்ஸ் இஸ் நத்திங் பட் 260. சரி, உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பிரின்சிபல் வந்து எனக்கு வந்து 100 ஆஸ் யூஸ்வல் நம்ம அசியூம் பண்ணுவோம். அமௌண்ட் வந்து 2.6 டைம்ஸ்னால் 216 வருமா? ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 160, கரெக்ட் தானே? 160 + 100 வந்து 260 அப்பான் 80. அப்போ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 2% வருமா? என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? 100 வந்து பிரின்சிபல், 2.6 டைம்ஸ்னால் அமௌண்ட் வந்து 260. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 160 வரும். ஸோ என்னோடய 80 இயர்ஸுக்கு தான் நான் வந்து 160 கொடுக்கணும். ஸோ பெர் இயருக்கு எவ்வளோ வரும்னா 2 வரும். ஸோ 2/100 வந்து 2%, சரிங்களா? செகண்ட் சம் பாருங்கள். A sum of money becomes 9/5 of the principal in 8 years. Find rate percentage. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்தது எல்லாமே பிரின்சிபல் வந்து நம்ம 100 அசியூம் பண்ணுற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், நமக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி பிரின்சிபல்னால் இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டரில் தான் நமக்கு பிரின்சிபல் 9/5 ஆஃப் த பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த 5 இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து பிரின்சிபல். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, என்னோடய பிரின்சிபல் வந்து இப்போ எத்தனை? 5. அமௌண்ட் எவ்வளோ? எத்தனை? 9. ஸோ நம்ம எல்லாமே 100 வச்சு தானே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 100 ஆயிருமா? ஸோ என்னோடய பிரின்சிபல் வந்து 100, அமௌண்ட் வந்து 180. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 18 வந்துடும். ஸோ 80/8 10%, சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஸோ 9/5னா இந்த 5 இருக்குல்ல, டினாமினேட்டருக்குள்ள 5 தான் எனக்கு பிரின்சிபல். ஸோ 9 வந்து எனக்கு அமௌண்ட்டு. ஸோ எனக்கு அதை 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணதுனால நான் இன்ட்டு 20 × 20 போட்டு 100 180 எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு டிஃபரன்ஸ் ஆன 80 தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 8 இயர்ஸ். அப்போ பெர் ஆனம் பார்க்கும்போது 10% வந்துடும், சரிங்களா? அண்ட் நீங்கள் நல்லா இன்னும் வேகமாக நல்லா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 9/5னா 180%. ஸோ 100%லேருந்து 180லேருந்து 100% மைனஸ் பண்ணோன்னா 80%. 80% பை 8 இயர்ஸ்னால் பெர் இயருக்கு வந்து 10% கிடைக்கும், சரிங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதா? இந்த 9/5 இருக்குல்ல, இந்த 5 வந்து 100%, சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ 4 தானே ஆட் ஆகுது. இந்த 9 + 5 தானே 5 + 4 தானே 9. எக்ஸ்ட்ரா 4 ஆட் ஆகுறதுனால 80%. ஸோ 180% நான் சொல்கிறேன். இந்த 9ங்கிறது 9/5னா 180%ன்னு அர்த்தம். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான். A sum of money becomes 37 times of the principal in 24 years. Find rate percentageன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37 டைம்ஸ்னால் நம்ம என்ன போடுவோம்? 3600 போடுவோமா? அப்பான் 24. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 150%. அவ்வளோதான். என்ன தெரிஞ்சிருக்கேன் புரியுதா? 37 டைம்ஸ்னால் பிரின்சிபல் வந்து இது பிகினர் யார் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சைடில் ஒவ்வொரு சம்முக்கும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்.
சரிங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி சம்ஸ்லாம் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து 100, அமௌண்ட் வந்து 37 டைம்ஸ்னால் எனக்கு அமௌண்ட் வந்து 3700 இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 3600 இருக்கும். இந்த 3600 என்னென்னா என்னோடய 24 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த 24 இயர்ஸுக்கு சேர்த்து தான் 3600. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும்னா 115 வருமா. ஸோ 150 அப்போ என்னோடய பிரின்சிபல் வந்து 100. ஸோ 150%. சரிங்களா. A sum of money becomes 184% of the principal in 3 years 6 months. ஸோ இவெல்லாம் நம்ம எல்லாமே இயர்ஸில் பார்த்தோம். இது வந்து 3 years 6 months மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 184%னா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் வந்து எனக்கு வந்து 100, அமௌண்ட் வந்து 184. சரியா. 184%னா பிரின்சிபல் வந்து 184%னா 184 வந்து அமௌண்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் 84ன்னு வருமா. சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப் தான் முக்கியம். இந்த 84 என்னென்னா 3 years 6 monthsக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு இயர்ஸ்லேருந்து மந்த் கேட்டாங்கன்னா இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணணும்னு. ஸோ நம்ம இதை வந்து மந்த்து கன்வெர்ட் பண்ணுவோம். 3 × 12 36 ப்ளஸ் ஒரு 6 42 months. ஸோ 42 மந்த்துக்கு வந்து 84%னா 1 இயருக்கு வந்து 2% அப்படின்னு போட்டக்கூடாது, அது தப்பு. ஏன் தெரியுதுங்களா. ஸோ நம்ம இங்கே வந்து இவ்வளோ நேரம் மந்தில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக இயரில் போடக்கூடாது, அது வந்து தப்பு. சரிங்களா. ஸோ இது வந்து பண்ணாதீங்க. ஸோ 42 மந்த்துக்கு தான் எனக்கு 84 rupees கிடைக்குது. சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து இயர் கன்வெர்ட் பண்ணணும். இயருக்குனா நம்ம ஏற்கனவே இங்கே மந்தில் போட்டிருக்கிறதுனால 1 இயருக்கு வந்து 12 month. ஸோ 12 மந்த்துக்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 24. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா. 42 மந்த்துக்கு தான் 84. ஸோ 12 monthsக்கு வந்து 24. ஸோ 24 அப்பான் பிரின்சிபல் வந்து 100 எடுத்துருக்கோமா. ஸோ 24%. நான் ஏன் இங்கே உங்களை 12ஆல் மல்டிப்ளை என்ன பண்ண சொன்னேன்னா, இப்போ 3 years 6 monthsனா நீங்கள் டேரெக்டாக 3.5 yearsனு போட்டுருவீங்க இல்லையா. ஸோ 6 monthsனா 0.5 years தானே. பட் இங்கே வந்து ஒரு 7 monthோ இல்லை 9 monthோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனில் தான் போடணும். 7/12 3 7/12 போடணும், இல்லை 3 9/12 போடணும். இது ஃப்ராக்ஷன் வேல்யூ அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டேரெக்டாக மந்தில் போடுறோம். 42 மந்த்துக்கு வந்து 84னா 12 மந்த்துக்கு வந்து 24 upon 100 வந்து 24%. நீங்கள் டேரெக்டாக போகிறதா இருந்தாலும் போடலாம். 184%னா நமக்கு டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து 84ன்னு தெரிஞ்சிடும். பை 3 years 6 months தானே. ஸோ 3.5 yearsனு போடலாம். இயர்ஸில் போட்டிங்கன்னா 3.5 yearsனு போடுங்க. சப்போஸ் மந்தில் போட்டிங்கன்னா 42 × 12 போட்டுங்க. ஏன்னா 42/12 இருக்கும் நம்ம இயர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 12 வந்து மேலே வந்துடும். ஸோ 84/42 × 12 போட்டுங்க. ஸோ என்ன வரும்னா 24%ன்னு வரும். புரியுதுங்களா. ஸோ இந்த லாஸை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் மந்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா /12 போடணும். சரிங்களா. ஸோ நீங்கள் 42 மந்த்துக்கு 84. ஸோ 1 இயருக்கு வந்து 2%ன்னு போட்டக்கூடாது ஆப்ஷனில், அது தப்பு. சரிங்களா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு பார்ப்போம். சரிங்களா. ஸோ இதையும் லாஸ்ட் இது மாதிரி சீக்கிரம் டக்குன்னு சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டுக்காங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் செகண்ட் பிரின்சிபல் will be 7.8 times or 17%. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோட பிரின்சிபல் ஆனது எப்போ 7.8 times ஆகும், நான் 17% per annum வச்சு கால்குலேட் பண்ணான்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ என்னோட பிரின்சிபல் எவ்வளவு 100 எப்பயும் போல் அசீவ் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் எவ்வளவு 780. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 680. இந்த 17% இருக்குல்ல, 17% ஃபார் 1 year. அப்போ 680க்கு எத்தனை வருஷம் ஆகும், 40 years ஆகும். புரியுதுங்களா. இது நீங்கள் டேரெக்டாக மைண்ட்லேயே கலெக்ட் பண்ணிடலாம். 680 upon 17. ஸோ 40 years. ஸோ 40 × 17 வந்து 680ன்னு வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள், இன் ஹவு மெனி இயர்ஸ் a certain principal would be 11/5 times of itself at 30% per annum. ஸோ 11/5னா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, 9/5னா நமக்கு 180% தெரியும். ஸோ 11/5 ஸோ எவ்வளோ வரும் 200%. ஸோ ஒன்றுக்கு வந்து 220%ன்னு வந்துடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. அதாவது 9/5னா என்னோடய பிரின்சிபல் வந்து 5, அமௌண்ட் வந்து 9. ஸோ இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து 100%னா இந்த 9 வந்து 180%. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த 5 வந்து 100%னா இந்த 11 வந்து எத்தனை பர்சன்டேஜ் வரும், 220%ன்னு வருமா. புரியுதுங்களா.
ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 120 தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? 120%. 100% 5க்கு வந்து இந்த டினாமினேட்டரில் இருக்குல்ல, இந்த 5 வந்து எனக்கு பிரின்சிபல்னால் அந்த 11 வந்து எனக்கு அமௌண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த 6 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம எப்போவே 100 வச்சுதே கால்குலேட் பண்ணதுனால இந்த 5 × 20 100 போட்டுக்கிடுவேன், இந்த 11 × 20 220 போட்டுக்கிடுவேன். ஸோ 120 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 120 அப்பான் 30%. 1 இயருக்கு வந்து 30%னா அந்த 120 வரதுக்கு எத்தனை இயர் ஆகும்னா 4 இயர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இது நீங்கள் லாஸ்ட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஸோ 11/5னா 220%. 220%னா 100% மைனஸ் பண்ணால் 120. 120 அப்பான் 30 வந்து எனக்கு 4 இயர்ஸ். சரிங்களா? இது நெக்ஸ்ட் பார்ப்போம். இன் ஹவு மெனி இயர்ஸ் a certain principal would be 13 times at 8.33%. ஸோ இவன் தான் நம்ம பார்த்ததெல்லாம் ஹோல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ பார்க்குறது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த வருஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் ஹவு மெனி இயர்ஸ் a certain principal would be 13 times சொல்லியிருக்காங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளோக்கு வரும்? 100 வருமா? ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ வரும்? 1300 வருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1200. சரிங்களா? ஸோ 1200 அப்பான் இந்த 8.33க்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ எவ்வளவு? 1/2வா? ஸோ 144 × 100 இயர்ஸ் ஆகும் போடக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? இந்த 8.33% என்ன மீனிங்னா, ஸோ 1200 அப்பான் 100/12 அர்த்தம். சரிங்களா? ஸோ 100/12 தான் எனக்கு 8.33% வரும். ஸோ 100 கேன்சல் ஆகும். ஸோ இந்த 12 வந்து மேலே போயிடும். 12 × 12 வந்து 144 இயர்ஸ். சரியா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு நம்ம 100 எல்லாமே சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 8.33%னா 1/12. ஸோ 12 வந்து எனக்கு பிரின்சிபல், 1 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. சரி தானே? அதாவது எனக்கு 12 வந்து பிரின்சிபல் ஆகுது, 1 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து 1 இயருக்கு வந்து எனக்கு 1 ரூபி கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டில். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 13 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 13 டைம்ஸ்னா 12 × 12 144. கரெக்ட் தானே? ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 144 டைம்ஸ் ஆகும். ஸோ இந்த 1 வந்து எனக்கு 144 ஆகணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? 1 ரூபி ஃபார் 1 இயர்னா 144 ஃபார் 144 இயர்ஸ். சரிங்களா? அண்டு நீங்கள் இன்னும் நல்லா சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணலாம்? 13 டைம்ஸ்னால் 12. ஸோ இது வந்து 8.33னா 1/12 வருமா? 12 × 12 வந்து 144 இயர்ஸ். சரிங்களா? அது எல்லாமே நம்ம விஷயத்தாங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் 100 எடுத்து பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி 12னா பிரின்சிபல், 1னா இன்ட்ரெஸ்ட், இப்படி எடுத்து பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக 12/1/12 போட்டு 144 போட்டுருங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஆன்சர் ஏன் பாருங்களேன். இன் ஹவு மெனி இயர்ஸ் a certain principal would be 8 times. 8 டைம்ஸ்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7. ஸோ அட்டு 14 2/7% இருக்குது. 14 2/7னா 1/7 போடுமா? ஸோ 7 × 7 வந்து 49 இயர்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த டைமில் எப்படி யோசிக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த சம் பாருங்கள். இன் ஹவு மெனி இயர்ஸ் a certain principal would be 8 times of itself at 14 2/7%. இப்போது எனக்கு பிரின்சிபல் வந்து எவ்வளோ? 100 ஆயிடுச்சா? அமௌண்ட் வந்து 800, இன்ட்ரெஸ்ட் வந்து 700. ஸோ 700 அப்பான் 14 2/7க்கு வந்து நியூ ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்து 1/7. ஸோ 100 × 7 அப்போது 49 இயர்ஸ். சரிங்களா? ஸோ டைம்ஸ் கான்செப்டோட லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் டூ சம்ஸோட டைம்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாக முடியுது. ஃபுல்லாக டைப்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள். a simple interest on a sum of money is 1/36 of the principal if the number of years is equal to the rate of interest. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதான் உங்கள் பிரின்சிபல்னு சொல்லியிருக்கேனா? ஸோ என்னோட 36 வந்து பிரின்சிபல் அண்ட் 1 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து டைம்ஸ் கேட்கல, அமௌண்ட் எவ்வளோ கேட்கல. ஸோ டேரெக்டாக நமக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருந்தே ரேட் ஆஃப் பர்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து இன்ட்ரெஸ்ட்டு, 36 வந்து பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ நம்பருக்கு எண்ணுக்கு பதிலாக நான் வந்து ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? r × r அப்பான் 100. அப்போ r² = 100 அப்பான் 36னு வருமா?
ஸோ ஆர் எவ்வளோ வரும், எனக்கு 10/6 வரும். ரூட் எடுப்போம்ல, ஸோ 5/3 வரும் இல்லைங்களா. அப்போ ஆர் பர்சன்டேஜ் எத்தனைனா 2/3% வரும். சரிங்களா, என்ன செஞ்சுருக்கேன்னு புரியுதுல. இப்போ இதில் வந்து அமௌண்ட்டோ இல்லை எத்தனை டைம்ஸோ அவங்க சொல்லலை, பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியே போட்டு எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த மெத்தட் இல்லாமலே நீங்கள் போடலாம். இப்போ உங்களுக்கு ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டானா, அப்போ ஆர் ஈக்குவல்னா டைரெக்டாக 100/9 போட்டுருங்க. சாரி 100/6. ஸோ 36 இருக்குல்ல, 36 வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 6. ஸோ இந்த 1க்கு ஸ்கொயர் ரூட்டு மறுபடியும் ஒன்றுன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே டினாமினேட்டரில் 100 வந்து எஸ்ஐயோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த 1 வந்து 100, ஸோ நான் 10ன்னு போடுவேன். ஸோ 5/3%. சரிங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு வேலையை சப்ஸ்டிட் பண்ணுவோமே. இப்போ 1/25 ஆஃப் த பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக பண்ணுவோம். ஸோ 25க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 5. ஸோ 1க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 1, அந்த 100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 10. சரிங்களா, அப்போது 2%. டைரெக்டாக ஆர் போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் எழுதி பண்ண வேண்டாம். உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாங்க. A sum of money becomes double itself in 9 years. In how many years after it will becomes 5 times at the same rate of interest? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு டபுள் இட்செல்ஃப் பண்ணி ஒரு ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே ரேட்டு வந்து 5 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே சம்மில் 2 கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ரேட்டும் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு உள்ள மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு பிரின்சிபல் வந்து இனிஷியலாக 100, டபுள் இட்செல்ஃப்னா அமௌண்ட் வந்து 200. அப்போ இன்ட்ரெஸ்ட் அளவு 100. இது எத்தனை இருக்குன்னா 7 இயருக்கு தான் எனக்கு 100. ஸோ 1 இயருக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 100/7% வரும். சரிங்களா. ஸோ ரேட் கண்டுபிடிச்சிட்டேன் நான் 100/7%. ஸோ இப்போ என்ன செய்திருக்காங்க, how many years after it will become 5 times கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் பாருங்கள், பிரின்சிபல் வந்து 100, அமௌண்ட் வந்து எனக்கு 500. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் 400. நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்கோம், 100 சொல்லியிருக்கோமா, 100/7 சொல்லியிருக்கோமா. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 20 இயர்ஸ் ஆகும், 28 இயர்ஸ் ஆகும். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ரேட் பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை வச்சு இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். சரிங்களா. இதுதான் ஒரு பேசிக்கான அப்ரோச். ஆனால் நம்ம இப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது எக்ஸாம்ஸில். சரிங்களா. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து 1 இயருக்கு என்ன ரேட் வருதோ அதே தான் எல்லா வருஷத்துக்கும் மெயின்டைன் ஆகும். சரிங்களா. இப்போ டபுள் இதில் வந்து 1-to-1 கான்செப்டில் போடுவோம். 1-1, அதாவது இது வந்து எனக்கு பிரின்சிபல், இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இது எத்தனை இயர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க, 7 இயர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இதே 1, இது 4, இது பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதே இது 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா இந்த 7ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 28 இயர்ஸ் ஆகும். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு. 1-to-1 கான்செப்ட்னா பிரின்சிபல் வந்து எனக்கு 100னா இன்ட்ரெஸ்ட்டு 100 இருக்கணும். சரிங்களா. அதுக்கு பதில் 100 கேன்சல் பண்ணிட்டு 1-to-1 போகிறேன். ஸோ 1-to-1 வரதுக்கு 1லேருந்து இன்னொரு 1க்கு ஆட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 7 இயர்ஸ் ஆகும். ஸோ அதே 1 வந்து எனக்கு 4 ஆகிறதுக்கு, ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்ல, ஸோ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28 இயர்ஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸில் ப்ரொசீட் பண்ண வேண்டாம். சரிங்களா. இது டேரெக்டாக கூட போடலாம். 1 வந்து 7 இயர்ஸ்னால் 4க்கு எத்தனை 28 இயர்ஸு. இந்த 1 வந்து இன்ட்ரெஸ்ட்டு, இந்த 4 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A sum of money becomes 11 times in 5 years. In how many years after it will become 121 times at the same rate of interest? சரிங்களா. ஸோ 11 டைம்ஸ்னால் நம்ம டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து 10க்கு வந்து எனக்கு 5 இயர்ஸ் ஆகும். ஸோ 121 டைம்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து 120, இதுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் ஆகும்னா 60 இயர்ஸ் ஆகும். புரியல என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு 11 டைம்ஸ்னால் பிரின்சிபல் வந்து 100னா அமௌண்ட் வந்து 11 டைம்ஸ்னால் 1100. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து 100ன்னு இருக்கும், சாரி 1000 இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த 1000 5 இயர்ஸுக்கு வந்து 1000னா
1 இயருக்கு எவ்வளோ வரும்? 200 வருமா? ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 200% கிடச்சிருச்சு. சரிங்களா? அந்த என்ன கேட்டிருக்காங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப்டர் இட் வில் பிகம் 121 டைம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் வந்து 100, 121 டைம்ஸ்னால் அமௌண்ட் வந்து 12,100 வரும். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனைனா 12,000 வரும். சரிங்களா? ஸோ 12,000 அப்பான் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 200 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 200 = 60 இயர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன் இந்த மாதிரி பெரிய ஸ்டெப்பாக. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இல்லை டேரெக்டாக 1-to-1 மெத்தட்லேயே பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து 11 டைம்ஸ்னால் 10 அப்பான் 5 இயர்ஸ்னால் 200% தெரியும். ஸோ பெர்சன்டேஜ் கூட தேவையில்லை, பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி பண்ண கூட தேவையில்லை. உங்களுக்கு ரெண்டாவது ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, சப்போஸ் அவங்க இதோடு நிப்பாட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஹவு இந்த சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 11 டைம்ஸ் இன் 5 இயர்ஸ் ரேட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் பண்ணலாம். ஸோ ரேட் கேட்கலாம், அதே ரேட்டை வச்சு தான் நீங்கள் இது பண்ண போகிறோம். ஸோ 10க்கு வந்து எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சுன்னா 120க்கு வந்து எத்தனை இயர்ஸ் ஆகும்னா 60 இயர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி டைம்ஸ் கான்செப்ட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் மேலே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மைண்ட்லேயே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.